ஒரு நல்ல பாம்பு அப்படியே உள்ளே வந்து கொண்டிருக்கிறது. அப்படியே அந்த துணியை அப்படி மெதுவா அப்படியே நான் இழுக்கிறேன், குடுகுடுன்னு அது ஓடுது. யோசிப்பது அப்படிங்கிறது இப்ப யூடியூப், கூகுள் இது போன்ற வலைத்தளங்கள் எல்லாம் வந்த உடனே யோசனை வந்து ரொம்ப குறைஞ்சு போச்சு. ரௌத்ரக்காரன ஒருத்தர் இங்க உள்ள வர்றார், வந்து ரொம்ப சாந்தமாயிட்டு போயிடுறார். அது ஒரு இறைவனுடைய மிரட்டலாகவோ வேற ஏதோ இறைவன் நம்ம கிட்ட தொடர்பு கொள்கிற ஒரு விஷயமாகவோ வேணா இருக்கும். நீ எப்போ யோசிச்சு பாக்குறியோ நீ உணர்வாய், எவ்வளவுதான். நான் வந்து திருவண்ணாமலையை வந்து எப்படி பார்க்குறேன், அதோடைய மகாதீபம் பொதுவாக அதை பற்றி நான் எப்படி பார்க்குறேன் அப்படின்னா, ஆயிரக்கணக்கான வருஷங்களா திருவண்ணாமலை இருக்குது. இப்போ ஏதோ ஒரு நிலச்சரிவு வந்துருச்சு அப்படின்னோன்னு நிறைய பேர் பயந்தாங்க. திருவண்ணாமலைக்கு எனக்கு தெரிந்து எந்த காலத்திலையும் அழிவு அப்படிங்கிறது ஒன்றும் வராது. அது ஒரு இறைவனுடைய மிரட்டலாகவோ வேற ஏதோ இறைவன் நம்மக்கிட்ட தொடர்பு கொள்கிற ஒரு விஷயமாகவோ வேணா இருக்கும். 1000 வருடங்களுக்கு மேலாக திருவண்ணாமலையுடைய வரலாறே நம்ம கையில் இருக்குது. அப்படிங்கிறப்போ மாணிக்க வாசகர் வந்தார், அவர் வந்தார், இவர் வந்தார். ஸோ திருவண்ணாமலையுடைய சிறப்பு வந்து என்னன்னா, அது வந்து காலத்துக்கு காலம் வேறு வேறு நிலையில் இருந்திருக்குது. ஒரு காலத்துல அது வந்துட்டு வெறும் நெருப்பாகவே இருந்திருக்குது அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு மலை முழுவதும் அது தங்கமாக இருந்துச்சு, இப்போது கல்லாக இருக்குது. இது உண்மையிலேயே சாத்தியமா அப்படின்னு பார்த்தா, யோசித்து பார்த்தால் ஒரு வகையில் சாத்தியமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. என்ன வாய்ப்பு இருக்குதுன்னா, எரிமலை அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம், வல்கானோ, அதுல இருந்து வர்ற லாவாங்கிறது என்னன்னா அது ஒரு குழம்பு. நான் பார்க்குறேன் மலை வந்து அங்கே 2 கிலோமீட்டர் தள்ளி இருக்குது. இப்போ கூட நம்ம பாறை மேலே தான் உட்காந்துருக்கோம். இது வந்து அந்த மலையுடைய வேராக இருக்கலாம், அந்த மலையுடைய கண்டினியூவேஷனாக இருக்கலாம், ஒருவேளை அந்த மலையிலிருந்து கக்கி வெளியில் வந்த ஒரு லாவாவாக கூட இருக்கலாம். எத்தனையோ வருடங்களுக்கு முன்பு அந்த மலை வந்துட்டு நெருப்பு பிழம்பாக இருந்து அது அப்படியே கக்கி வந்து தெரியாது. அதை யார் கண்டுபிடிக்கணும்? ஜியாலஜிஸ்ட்னு சொல்லுவாங்க, புவியியல் ஆராய்ச்சி செய்பவர்கள். அவர்கள் தான் கரெக்டா இது உண்மையிலேயே வல்கானோவா இருந்ததா, அப்போ அது வல்கானோவா இருந்துச்சுன்னு சொன்னா அப்போ ஆன்மீகத்துல சொல்லப்பட்ட அந்த தரவும் இந்த தரவும் ஒத்து போகும் பட்சத்தில் அது உண்மையாக இருக்கும், நெருப்பாக இருந்திருக்கிறது அப்படின்னு. நான் சொல்லட்டுமா, ரமண மகரிஷி காலத்துல இந்த மலையை பாருங்க, மொட்டையா இருந்துச்சு, ஒரு மரம் கூட இல்லை. நீங்க வீடியோலயே போய் பாருங்க, போட்டோஸ்ல போய் பாருங்க, மொட்டையா. இப்ப அந்த மலை அப்படி பாருங்க, அப்படியே பச்சை பசேல்னு இருக்குது, கல்லே தெரியல, பாறையே தெரியல, ஃபுல்லா மரமா இருக்குது. அப்ப காலத்துக்கு காலம் அது தன்னுடைய உருவத்தை மாற்றிக்கொண்டே வருகிறது அப்படிங்கிறது எவிடன்ஸ். அப்போ அது தங்கமாக இருந்திருக்கிறது அப்படின்னா அது என்ன மாதிரி சொல்றாங்க? ஏன்னா பாறைகளில் பல பாறைகள் இருக்குது. லாட்ரைட்னு ஒரு வகை இருக்குது, அப்புறம் செடிமெண்ட்ரின்னு ஒரு வகை இருக்குது, இந்த மாதிரி பல வகை, இக்னீஷியஸ்னு ஒரு வகை இருக்குது. அதுல எந்த வகை பாறைன்னு நமக்கு தெரியல. ஒருவேளை செம்மண் நிறத்துல இல்லாட்டினா தங்க நிறத்துல இருக்கிற ஒரு மண்ணை கொண்ட ஒரு பாறையாக அந்த காலத்துல இருந்திருந்திருக்கலாம். அதுக்கப்புறம் அது மருவி வேற பாறையாக மாறி இருந்திருக்கலாம். அந்த நிறத்தில் இருக்கும்போது அது தங்கமலை அப்படின்ற பெயர் வாங்கி இருக்கலாம். எது எப்படியோ அது அப்படியே மாறிக்கொண்டு வந்து கொண்டே இருக்கிறது. அப்போ இதுக்கு இந்த மாதிரி சிவன் கதை, நம்ம பார்வதி கதை, அதெல்லாம் வந்துட்டு திருவண்ணாமலைக்காரங்க அத்தனை பேருக்குமே தெரியும். நம்ம வந்துட்டு அதோடைய ஹிஸ்டரி அப்படி நம்ம பார்ப்போம். என்ன ஹிஸ்டரினா ஜியாகிரபிக்கல் ஹிஸ்டரி, அதோடைய சக்தி அப்படிங்கிற ஹிஸ்டரி. இன்னொரு விஷயம் நான் கேள்விப்பட்டேன், அது உண்மையா பொய்யா, அது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது தெரியல. ஆனா கேள்விப்பட்ட விஷயத்த நான் சொல்றேன். இந்த மலைய கிராஸ் செக்ஷன் எடுத்து பார்த்தோன்னா உள்ளுக்குள்ள வந்துட்டு ரேடியம் வந்து எக்கச்சக்கமான அளவுக்கு இருக்குதான். அதாவது இந்த மலையுடைய பாறைகள்ல அப்படியே ஒரு பகுதியாகவே ரேடியம் இருக்குது அப்படின்னு கேள்விப்படுறேன். ரேடியம் அப்படிங்கிறது மிகப்பெரிய சக்தி வாய்ந்த ஒரு பொருள். அதை கண்டுபிடித்தது யாருன்னு சொன்னா, பிரான்ஸ் நாட்டுல இருக்கிற மேரி கியூரி அப்படிங்கிற ஒரு ஆராய்ச்சிக்காரவங்க. அந்த அம்மாவும் அவங்களுடைய கணவன் வந்துட்டு பைரி கியூரி. அவங்க எப்படி கண்டுபிடிச்சாங்கன்றதுதான் பெரிய கதை, அது ஒரு பெரிய கதை. அவங்க கண்டுபிடிச்சது வந்துட்டு ரேடியம் அப்படிங்கிற ஒரு பொருள். அந்த பொருள் வந்துட்டு ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு பொருள். அந்த பொருள் இந்த திருவண்ணாமலைக்குள் ஒருவேளை இருக்குது அப்படின்னு எனக்கு ஒரு செவிவேலி செய்தியாகத்தான் வந்தது. அதை ஆராய்ச்சி தான் பண்ணணும். உண்மையிலேயே அது உள்ளுக்குள்ள வந்துட்டு அப்படி பாறைகளாக, ரேடியம் பாறைகளாக இருக்குதா அப்படின்னா நான் நினைக்கிறேன். இப்ப நீங்க கேட்க போற எல்லா கேள்விக்குமே அதுவே விடையாக இருக்கும். அந்த ரேடியத்துடைய பவர் என்ன தெரியுமா? பயங்கரமான பவர்.
ஒருவேளை இந்த பிரபஞ்சமே வீம்புக்குன்னு இந்த திருவண்ணாமலைக்குள்ளே அந்த ரேடியத்தை வைத்திருக்கலாம், தெரியல. வேற எந்த மலையிலுமே இல்லாத சிறப்பு இந்த மலைக்கு இருக்கிறதுக்கு காரணம் அந்த ரேடியத்துல கூட இருக்கலாம். அந்த ரேடியத்திலிருந்து வருகிற அந்த அந்த கதிர், அதை நம்ம வைப்ரேஷன் சொல்றோம். அது என்னென்ன பண்ணும்னா அந்த ஹியூமனிட்டிக்கு, இந்த மனித சமுதாயத்துக்கு பல விஷயம் பண்ணிட்டு இருக்குது. நம்ம எண்ணங்களையே மாத்துது. ரௌத்ரக்காரன ஒருத்தர் இங்க உள்ள வர்றார், வந்து ரொம்ப சாந்தமாயிட்டு போயிடுறார். லைஃப்ல ரொம்ப டென்ஷனை உள்ள வர்றார், ரிலாக்ஸ் ஆயிட்டு போயிடுறார். ஒரு 10 நாள் தங்கி இருக்கிறாங்க, அவங்க ஃபேமிலியில் இருக்கிற பிரச்சனையெல்லாம் அப்படி ரிலாக்ஸ் ஆயிட்டு போயிடுறாங்க. இது அந்த ரேடியம் தான் பண்ணுது. ஆனாலுமே கரெக்டா அது எவிடென்ஸோட கரெக்டா இது உண்மையிலேயே ரேடியம் தானா அப்படிங்கிறத விஞ்ஞானிகள் தான் வந்துட்டு நிரூபிக்கணும். இந்த மாதிரி இந்த மலையில பல விஷயங்கள் இருக்குது. அது போக உச்சத்திலே வந்துட்டு சிவபெருமான் இருக்கிறார் அப்படின்னு பல கதைகள் இருக்குது. அதன் தாத்பரியமாக உச்சத்துல கார்த்திகை மாதம், கரெக்டா அந்த டிசம்பர் மாதம், நவம்பர் மாதம் இங்க வந்துட்டு ரொம்ப கோலாகலமா ஏறக்குறைய ஒரு 15 நாட்களை ஒட்டி கொண்டாடி அதன் முடிவிலே தீபத்தை ஏத்திட்டு கார்த்திகை மாசம் வர்ற கார்த்திகை நட்சத்திரம் அன்று தீபத்தை அன்னைக்கு தான் நம்ம கார்த்திகையை கொண்டாடுறோம். அதுல இருந்து ஆரம்பித்து 11 நாட்கள் தொடர்ந்து இந்த மலை மேலே தீபத்தை ஏற்றி பயங்கர கோலாகலமாக வழிபடப்படுகிறது. அதற்கு காரணமே இந்த மலையை வந்துட்டு ஒரு தீபத்தின் வடிவமாக பார்ப்பதனால்தான். ஆனால் எல்லா கடவுளுமே ஒன்றுதான். ஒருவேளை முருகன் கூட இருந்துட்டு போட்டுமே, அப்பா பையன்லாம் இருந்துட்டு போட்டுமே. ஸோ எல்லாம் ஒரே கடவுள். விஞ்ஞான பூர்வமாக பார்த்தாலுமே ஒருவேளை ரேடியம் இருக்கலாம். ஸோ தீபம் அப்படிங்கிறது வந்து நம்ம சம்பிரதாயப்படி நிறைய கொண்டாடுகிறோம். ஆனால் இதை ஒரு நெருப்பு வடிவமாக பார்க்கப்பட்டது. அதோடைய ஒரு சாம்பிளாக தலைக்கு மேல தீபத்தை வச்சு நம்ம வருஷம் கொண்டாடுறோம். அது ஒரு ரொம்ப மரியாதைக்குரிய, ரொம்ப அற்புதமான ஒரு இன்டர்நேஷனல் ஃபெஸ்டிவல். ஊர் உலகத்திலிருந்து எல்லாரும் ஃப்ளைட் பிடிச்சு இங்க வர்றாங்க. அந்த தீபத்தப்போ நானும் ஓரமா ஒதுங்கிடுவேன், அவ்வளவு கூட்டம். அது ஒரு திருவிழா தான். அது தமிழ்நாட்டுக்கே ஒரு பெரிய அற்புதமான ஒரு திருவிழா. எல்லாரும் வந்து ரொம்ப அழகா அங்கங்க இந்த மாதிரியான இடத்துல குப்பையில கூட வச்சு விளக்கேத்திட்டு அதை அப்படியே மலையை பார்த்து கும்பிட்டுட்டு போறாங்க. ரொம்ப அற்புதமான விஷயம் தீப திருவிழா. இந்த பாதையில நீங்க ஏதாவது உணர்ந்திருக்கீங்களான்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. நிச்சயமாக அதைத்தான் நான் போன பதிலிலும் சொல்லி கொண்டிருக்கிறேன். நிறைய பேர் வந்துட்டு கேள்வி கேட்பாங்க, கடவுளை வந்துட்டு கண்ணால பார்த்திருக்கீங்களா அப்படின்னா. நம்ம உடல்ல எவ்வளவோ உறுப்புகள் இருக்கு. அந்த உறுப்புகள்ல ஒண்ணு கண்ணு, இன்னும் சொல்ல போனா 5 புலன்கள்ல இருக்கு. அந்த புலன்கள்ல ஒன்று பார்வை. ஏன் அந்த ஒரே ஒரு புலனை வைத்துதான் நம்ம வந்துட்டு கடவுளை பார்த்து நம்ம பரிசோதிக்க வேண்டுமா அப்படிங்கிறதுனால உணர்ந்தது அப்படிங்கிறது கூட அது ஒரு ஸ்பரிசம் தான். இன்னும் நிறைய டைமென்ஷன் இருக்குது. அப்போ கடவுளை வந்துட்டு காதால் கேட்பதோ, இல்லை மூக்கால் நுகர்வதோ, அல்லது உடலால் ஸ்பரிசிப்பதோ, அல்லது பகுத்தறிவால் நீங்க கேட்ட மாதிரி உணர்வதோ அப்படிங்கிறத விட இது எல்லாத்துக்கும் மேலான ஒரு கூட்டுக்கலவையான ஒரு உணர்தல். அதை உணர்ந்திருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டா நான் ஒன்று சொல்லட்டுமா? இன்னைக்கு வந்துட்டு மக்கள் கிட்ட இருக்கிற ஒரு மிகப்பெரிய இழப்பு என்னன்னா யோசிப்பது இல்லை அப்படிங்கிறது தான். ஒரு சம்பவம் ஒன்று நடக்குதுன்னு வைங்களேன், அந்த சம்பவத்துக்கு அப்புறம் அந்த சம்பவத்தை தூக்கி வச்சு அக்குவேற ஆணி வேறாக கலட்டி மக்கள் யோசிப்பது இல்லை. நீ எப்போ யோசிச்சு பார்க்குறியோ நீ உணர்வாய், எவ்வளவுதான். நான் ஒரு உதாரணம் சொல்லட்டுமா? இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நான் படுத்து தூங்கிட்டு இருக்கிறேன். என்னுடைய இயல்பு என்னன்னா, தூக்கத்துக்கு நடுவுல எனக்கு வந்துட்டு விழிப்பு வந்துச்சு அப்படின்னு சொன்னா நான் அப்படியே படுத்தே தான் இருப்பேன். சத்தியமாக எந்திரிச்சு உட்கார மாட்டேன். எனக்கு நடு ராத்திரியில வந்துட்டு பாத்ரூம் போதுனா கூட எந்திரிக்க மாட்டேன். இல்ல தண்ணி குடிக்கணும் எந்திரிக்க மாட்டேன். படுத்தேன்னா 3 மணிக்கு விடிக்காலையில எந்திரிக்கும் பொழுதுதான் எந்திரிப்பேனே தவிர, நடுவில் விழிப்பு வந்ததுன்னா வேணா பக்கத்துல இருக்கிற வாட்ச் எடுத்து பார்த்துட்டு மறுபடியும் வச்சிருவேனே தவிர எந்திரிக்க மாட்டேன். இது என்னுடைய குணம். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு சம்பவம் நடந்துச்சு. அது என்னன்னா, திடீர்னு எனக்கு விழிப்பு வருது. டபால்னு எந்திரிச்சு உட்காடுறேன். எந்திரிச்சு உட்கார்ந்து அடுத்த நொடி என் தலைமாட்டி திரும்பி பார்க்கிறேன். அந்த தலைமாட்டிலே ஒரு 3 நொடி 4 நொடிக்கு முன்பு வந்த ஒரு நல்ல பாம்பு அப்படியே உள்ளே வந்து கொண்டிருக்கிறது. அப்படியே அந்த துணியை அப்படி மெதுவா அப்படி நான் இழுக்கிறேன், குடுகுடுன்னு அது ஓடுது. ஓடணும்னு நான் அப்பதான் நோட் பண்றேன், ஓ இந்த ஓட்டை வெளியே வந்துச்சான்னு சொல்லிட்டு அந்த ஓட்டையை நான் அடிச்சுட்டு நான் மறுபடியும் நான் படுத்து தூங்கினேன். இப்போ இந்த சம்பவம் நடந்துச்சுன்னு சொன்னா அப்படியே வந்துட்டு அதை பற்றி யோசிக்காம அவன் படுத்து தூங்கி விடுவான். நம்ம பேங்க்குக்கு போறோம், அது சண்டே இல்ல சாட்டர்டே இல்ல மண்டேல இருந்து ஃப்ரைடேக்குள்ள இருக்கிற ஒரு வங்கி நாள். எல்லாமே நல்லா இருக்குது, போக்குவரத்து நெரிசல் இல்லை, உன் வண்டியில பெட்ரோல் ஃபுல்லா இருக்குது, நீ உடல் நலம் எல்லாமே நல்லா இருக்கு, எல்லாமே நல்லா இருக்குது. இந்த 1000 ரூபாய் போய் உன் அக்கௌண்ட்ல போட்டுட்டு வரணும். நீ போட முடியல, என்னென்னமோ ட்ரை பண்ற, போட முடியல. நீ திருப்பி வரும்போது அந்த செயலை நீ நிகழ்த்தவே முடியவில்லை. நீ என்ன பண்ணுவான்னு தெரியுமா? அப்படியே நீ அடுத்த வேலையை பார்க்க போயிருவ. ஏன் இது நடக்கவில்லை? எல்லாமே நல்லா தானே இருந்துச்சு. ஏன் நான் எந்திரிச்சு நான் படுத்து தூங்கிட்டு இருந்தேன்ல, என்னை எது எழுப்பியது? நான் எப்படி
எழுந்து அமர்ந்த நான் இப்படியே பார்த்துட்டு இப்படி படுத்திருக்கலாம்ல, எப்படி என் தலைமாட்டை நான் திரும்பி பார்த்தேன்னு ஒருத்தன் யோசிச்சுட்டான்னா உன் அருகில் வந்துட்டு கண்டிப்பாக ஏதோ ஒரு சக்தி உன் காதுக்குள் உன் சிந்தனையாக வந்து கான்டாக்ட் பண்ணிட்டு இருந்திருக்கணும். உணர்ந்தீர்களான்னு கேட்டீங்கல்ல, இதை யோசிக்க மாட்டோம். நம்ம எல்லாம் ஒரு சம்பவம் நடந்த உடனே அந்த சம்பவத்தை அப்படி போயிட்டே இருக்கிறோம். யோசிப்பது அப்படிங்கிறது இப்ப யூடியூப், கூகுள் இது போன்ற வலைத்தளங்கள் எல்லாம் வந்த உடனே யோசனை வந்து ரொம்ப குறைஞ்சு போச்சு. ஒரு சண்டை நடந்தா கூட வந்து அந்த சண்டையை பத்தி வீட்டுல யோசிக்கிறது இல்ல. தான் செய்த ஒவ்வொரு செயலுக்குமே மக்கள் இப்ப யோசிப்பது குறைந்து விட்டது அப்படிங்கறத நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். எல்லாருக்கிட்டையும் வீடியோக்களையும் சொல்லிட்டு இருக்கிறேன். எப்பொழுது ஒரு சம்பவம் நடந்து முடிந்ததற்கு பின்பு அந்த சம்பவத்துக்குள்ளே உட்கார்ந்து நீங்கள் யோசிக்க ஆரம்பிக்கிறீர்களோ, சத்தியமாக அதற்குள் இருக்கும் இறைவனை உணர்ந்து விடுவீர்கள். அவ்வளவுதான்.